மழை அப்படி ஒரு மழை அப்படி தானே எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. மதுரையில் பெஞ்ச மழையை மதுரை மட்டும் இல்லை, நிறைய மாவட்டங்களில் மழை பெஞ்சிருக்கு. இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல வேண்டியது ஒன்று தான். இந்த மழை நம்மளுக்கு ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விஷயத்தை கொடுத்துக்கிட்டு தான் போகுது. என்ன கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு பேரழிவை கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. நடைபாதை ஆக்கிரமிப்புல இருந்து, சாக்கடையில் இருந்து எல்லாத்தையும் வெளியே தள்ளிக்கிட்டு உள்ளேருந்து என்ன வருதுன்னு பார்க்குறீங்க? எல்லாம் பாலித்தீன் பை, நம்ம போட்ட குப்பைங்க தான் திருப்பி வெளியில் வருது. இதில் நம்ம அரசாங்கமும், அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, இது வரைக்கும் ஆண்ட கட்சிகள் அனைத்துமே சாக்கடையை சரிவர பராமரிக்காமல், சரவதி போடாமல், அதாவது ஒரு இடத்துல உயரமாகவும் ஒரு இடத்துல பள்ளமாகவும், அந்த நேரத்தில் அந்த வேலையை முடிச்சா போதும்னு சொல்லிட்டு நிறையா போட்டு போயிடுறாங்க. மழைக்காலத்தில் தான் அதனுடைய பிரதிபலிப்பு தெரியுது. தண்ணி தேங்குறது, எந்த இடத்துல உள்ளே போகிறதுக்கு வழி இல்லாமல் எல்லா சாக்கடையும் அடைச்சி போய் தண்ணி ஃபுல்லாக ரோட்டில் நம்பி, இதில் பாதிக்கப்படுறது யாருன்னு கேட்டால் எந்த ஒரு அரசியல்வாதியும் கிடையாது, எல்லாமே பொதுமக்கள் தான். இந்த பொதுமக்களுடைய வாகனங்கள் பாருங்கள், எல்லாம் தண்ணியில் முங்கி, இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு மெக்கானிக்ஸாக பழஞ்சு, இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை தான் கொடுக்கும் எல்லாத்துக்கும். நல்லது செய்வாங்க அப்படின்னு நினச்சி நம்ம தேடி அவங்க கொடுக்குற காசை வாங்கிக்கிட்டோ, இல்லை அவங்க கொடுக்குற இலவசத்தை வாங்கிக்கிட்டோ நம்ம ஓட்டு போட்டுருவோம். அதுக்கப்புறம் இந்த 5 வருஷத்தில் என்னென்ன நடந்திருக்குன்னு ஒரு நாளாவது நம்ம யோசித்து பார்த்துருந்தோன்னா, அடுத்த 5 வருஷத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும். ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா, நம்ம மக்களுடைய தேசிய வியாதி மறதி. அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஒரு அரசியல்வாதி தப்பு செஞ்சுருக்கான் அப்படின்னா நாளைக்கு அதை மறந்துடுவாங்க. அந்த மாதிரி தான் எல்லா அரசியல்வாதியும் செய்கிற செயல்களை அன்னன்னைக்கு மறந்துட்டு அவங்களுக்கே திருப்பி நம்ம ஓட்டு போட்டுக்கிட்டு, அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு, அவங்க சொல்கிறதுக்காக கை தட்டிக்கிட்டு, கொடி பிடிச்சிக்கிட்டு, கோஷம் போட்டுக்கிட்டு இன்னும் பின்னாடியே போய்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு சிலர் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓட்டு பொத்துக்குள்ளே உள்ளே போன உடனே என்னுடைய கை ஆட்டோமேட்டிக்காக இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்தது இந்த அரசியல் கட்சிகள் தான். ஏன் அப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா, நம்ம என்ன செஞ்சாலும் அவங்க அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடணுன்ற எண்ணத்தை உருவாக்குறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, மக்களை முட்டாளாக வைக்கிறதுக்கான வழிமுறைகளை தேர்றதுக்காக. இப்போ கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வு அடைஞ்சிருக்காங்க. இருந்தாலும் இன்னும் விழிப்புணர்வு நிறையா தேவைப்படுது. இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த மழைனா ஒரு பெரிய மழை நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? ஒரு காலத்தில் மழைன்னு அடித்தா 3 நாள் கண்டினியூவாக மழை விழுகும். நேற்று விழுந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் மழைக்கே நீங்கள் எல்லாம் இப்படி ஆகுன்னு பிறண்டு போய்த்துறீங்களே. கண்டினியூவாக 3 நாள் மழை அடித்தா சென்னைலாம் என்ன சென்னை, மதுரை முங்கிடும். அந்த அளவுக்கு ரோட் கண்டிஷன், சாக்கடை கண்டிஷன், போக்குவரத்து டிராஃபிக் எல்லாமே மோசமாக இருக்குது. ஏதாவது ஒரு பாதையில் வண்டி முங்காமல் போகுதுன்னு பார்த்தீங்களா? எல்லா பாதையிலையும் 2 சக்கர வாகனம் சரி, 4 சக்கர வாகனம் சரி, எதுவாக இருந்தாலும் உள்ளே முங்கி தான் போகுது. அப்போ வாகனத்தினுடைய பழுதுன்னு ஒன்று இருக்குது, வாகனத்தினுடைய டேமேஜ்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது இதுக்கெல்லாம் பணம் மக்கள் தான் செலவு பண்ணி ஆகணும். இதெல்லாம் முதல்ல யோசித்து அந்த ரோடை கரெக்டாக தண்ணி போகிறதுக்கான வாய்ப்பு, சாக்கடைக்கான வாய்ப்பு எல்லாத்தையும் சரியாக பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்திருக்காது. இப்போ நான் சொல்ல வேண்டியது ஒன்று தான். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டே தான் இருக்கீங்க, நான் பேசும்போது கேட்டுக்கிட்டே தான் இருக்கீங்க. இனி அடுத்த எலெக்ஷன் வரும்போது இந்த ஆண்ட கட்சிகள் இது வரைக்கும் செஞ்சது என்ன, இனிமேல் நம்மளுக்கு என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க, இனிமேல் யாருக்கு ஓட்டு போடலான்றதை யோசிச்சு போடுங்க. அடுத்த எலெக்ஷன்லையாவது இந்த மாதிரி தண்ணி தேங்குற இடம், இந்த மாதிரியான வாய்க்கால் எல்லாத்தையும் சரி பண்ணி கரெக்டாக நம்மளை கொண்டு போவாங்கன்ற எண்ணம் இருக்கிற கட்சிக்கு மட்டும் ஓட்டு போடுங்க. இதுக்காகத்தான் இந்த வீடியோவை நான் பதிவு செஞ்சது. இந்த லட்சணத்தில் எத்தனை பேர் உயிர் போயிருக்கு, எத்தனை உயிர் போக போகுது எதுவுமே தெரியாது. ஏன்னா ஏற்கனவே ஒரு மூதாட்டி சென்னையில் ஒரு வாய்க்காலில் விழுந்து கிட்டத்தட்ட 1 வாரம் கழித்து தான் அந்த பாடியை வெளியே எடுத்திருக்காங்க. இது சாதாரண விஷயமாக பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு உயிர் சரியான பராமரிப்பு பணி இருந்திருந்தால் இத்தனை வாகனங்கள் பழுதடைகிறதுக்கோ இவ்வளோ மக்கள் துன்பப்படுறதுக்கோ வழி இல்லை. வெளிநாடுகளில் சரியான பாதை இருக்கும்போது வெளிநாடு மற்ற எல்லாத்துக்கும் எடுத்துக்காட்டாக காட்டுறவங்க இந்த மாதிரியான விஷயத்துக்கும் எடுத்துக்காட்டாக காட்டி அங்கே இருக்கிற மாதிரி பாதைகளையும் பாதாள சாக்கடைகளையும் அமைச்சு பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் ஒரு வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. ஆனால் நம்மளுக்கு இலவசம் 500 ரூபாய் 1000 ரூபாய் ஓட்டுக்கு, இந்த இலவசங்களுக்கு பின்னாடி இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய்க்காண்டி ஓட்டு போட்ட மக்கள் இன்றைக்கி அந்த வண்டியை தள்ளிட்டு நிற்கிறதுல இருப்பாங்க. அவங்கள மாதிரி நீங்களும் நிற்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அடுத்த எலெக்ஷனில் சரியான ஓட்டை போடுங்க.